ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் டாபிக் கீழே இருக்க யூனிட் டிஜிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டும் இருக்குது, பவர் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சி த லாஸ்ட் டிஜிட், தட் இஸ் யூனிட் டிஜிட் ஆஃப் த நம்பர். ஓகேங்களா, நம்ம வந்து யூனிட் டிஜிட் இருந்தால் மட்டும் பார்த்தா மட்டும் போதும். இப்போ நான் ப்ராடக்டில் இருக்கும்போது ஓகேங்களா, இப்போ இதில் லாஸ்ட் டிஜிட் தட் இஸ் யூனிட் டிஜிட் என்னது 6 4. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 6 எவ்வளோ நம்மளுக்கு 24. இந்த 24 யூனிட் டிஜிட் என்னது 4. அப்போ இதோட யூனிட் டிஜிட் நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா, ஸோ இதான் ஆன்சர். சரி, இப்போ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 13 into 15 into 17 into 19 into 21 into 23ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ 13 into 15 into 17 into 19 21 into 23. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 35 15. ஸோ 15னா 15ல் லாஸ்ட் டிஜிட் என்ன, தட் இஸ் யூனிட் டிஜிட் என்னது 5. இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 7 இதில் யூனிட் டிஜிட் என்னது, 7. ஸோ 7 5 35. 35ல் யூனிட் டிஜிட் என்னது 5. அடுத்தது 9 5 45. இதில் யூனிட் டிஜிட் என்னது 5. ஸோ 4 5 5. இதில் யூனிட் டிஜிட் 5. 5 5. இதில் யூனிட் டிஜிட்டும் 5. சரிங்களா, ஸோ இப்போ என்ன இப்படி நம்ம போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடு நம்பர்ஸ் எல்லாமே இருந்து ஒரு நம்பர் வந்து எண்டிங் வித் 5ஆக இருந்ததுதான் யூனிட் டிஜிட் 5ன்னு நம்ம அதை பார்க்காமையே சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது 13 17 19 21 23 இது எல்லாமே ஆடு நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எண்டிங் வித் 5ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ யூனிட் டிஜிட் 5ன்னு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் செகண்டு ஹிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ செகண்ட் கான்செப்ட் என்ன பாருங்கள், அட்லீஸ்ட் 1 ஈவன் நம்பர் இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஈவன் நம்பராச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் வந்து எண்டிங் வித் 5ஆக இருந்தால் யூனிட் டிஜிட் வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து எண்டிங் வித் 5லேயும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லலாம், 0 அப்படின்னு சொல்லலாம். 0 தான் வரும் அப்படிங்கிறதா ரூல். ஓகேங்களா, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதோட யூனிட் டிஜிட் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3 6. அப்புறம் 6 5 30. 30க்கு மீது 0. ஸோ 0 கூட எதை பெருக்கினாலும் எனக்கு 0 தான் வரும். ஸோ இந்த 2 ரூலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தடாக இருக்கும். சரிங்களா, ஓகே, இனி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப்னு கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ 4 2 8. ஸோ 8 2 10. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னது 0. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் ஒன்று பாருங்கள், 31 into 33 into 37 into 39 into 43ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் டிஜிட் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபைன் பண்ணலாமா, 1 3 3 7 3 21. 21ல் லாஸ்ட் டிஜிட் வந்து 1. ஸோ 1 9 9. 9 3 27. ஸோ இந்த 27ல் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்னது 7. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, யூனிட் டிஜிட் வந்து 7. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்து யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பவரில் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டிஜிட்டில் வந்து பவரில் இருக்கிற கொஷினுக்கு எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருடைய யூனிட் டிஜிட் 0வாக இருக்குது. சரிங்களா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரோடைய யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருந்து அதனுடைய பவர் என்னவாக இருந்தாலும் சரி, அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு 230 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்து பவரில் வந்து 52 இருக்குது. இதோட யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா 0. ஏன்னா ஒரு 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 நம்பரோடைய யூனிட் டிஜிட் 0வாக இருந்து
பவர் என்னவாக இருந்தாலுமே யூனிட் டிஜிட் 0 தான் அப்படிங்கிற மீனிங். அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 1ல் முடிஞ்சுது அப்படின்னா அதோட பவர் என்னதான் இருந்தாலுமே யூனிட் டிஜிட் 1. ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சால் அதோட பவர் என்னதான் இருந்தாலுமே யூனிட் டிஜிட் 5. ஒரு நம்பர் 6ல் முடியுதுன்னா அதோட பவர் என்னதான் இருந்தாலுமே அதோடைய யூனிட் டிஜிட் 6. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரூல். இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நம்பர் வந்து 4ல் முடியுது, 4ல் முடிஞ்சுது அப்படின்னா அதோட பவரை செக் பண்ணணும். பவர் வந்து ஆடாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து 4. இப்போ ஒரு நம்பர் 4ல் முடிஞ்சு பவர் ஈவனாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் 6. ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் 9ல் முடியுது, அப்போ பவரை செக் பண்ணுறீங்க, பவர் ஆடாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து 9. இதுவே அதே மாதிரி ஒரு நம்பர் 9ல் முடியுது, பவர் ஈவனாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரூல். ஓகேங்களா? இந்த ரூல் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து இப்போ சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது சைக்ளிசிட்டி ரூல்னு ஒன்று இருக்குது, அதுவும் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளிசிட்டி ரூல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சைக்ளிசிட்டி ரூல் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா 2, 3, 7, 8 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் 2^1 2, 2^2 4, 2^3 8, 2^4 16. ஸோ இதில் யூனிட் டிஜிட் பாருங்கள் 2, 4, 8, 6. ஓகே, இது ஒரு 4 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள் 2, 4, 8, 6. ஸோ அது மாதிரி அதாவது ஃபார் எவ்ரி 4 பவர்ஸ், ஒவ்வொரு 4 பவருக்கும் அடுத்தது சைக்கிளிக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கீங்க பாருங்கள். இங்கே 2, 4, 8, 6, அதே மாதிரி இங்கே 2, 4, 8, 6. ஸோ அடுத்த நாளுக்கும் இப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 4 பவர், ஒவ்வொரு 4 பவருக்கு அடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிக் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி இங்கே 3 டேபிள்ஸ்க்கு பாருங்கள், 3, 9, 7, 1. இது வந்து 4 பவர்ஸ். அடுத்தது 3^5, 3^6 அப் டு 3^8க்கும் இதே 3, 9, 7, 1 தான் யூனிட் டிஜிட் வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7க்கு பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 4 வரைக்குமே 7, 9, 3, 1 இதுதான் யூனிட் டிஜிட். அடுத்த 4 சைக்கிளுக்கும் 7, 9, 3, 1 தான் வரும். அதே மாதிரி 8 எடுத்துட்டிங்க அப்படின்னா 8, 4, 2, 6. அடுத்த 4 சைக்கிளுக்கும் 8, 4, 2, 6 தான் வரும். ஸோ அப்போ வந்து சைக்ளிசிட்டி ரூலுங்கிறது என்னதுன்னா, சைக்ளிசிட்டியாக அடுத்த நம்பர் யூனிட் டிஜிட்டு அப்படியே வந்துகிட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எவ்ரி 4 பவர்ஸ்க்கு. எந்த நம்பருக்குன்னா 2, 3, 7, 8க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரூல் எல்லாமே தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் 2^149. ஸோ சைக்ளிசிட்டி ரூல் 2, 3, 7, 8, அதாவது யூனிட் டிஜிட் வந்து 2, 3, 7, 8 இருந்தால் இந்த சைக்ளிசிட்டி ரூல் அப்ளிகபிள் ஆகும். அப்போது வந்து இந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட் இது தான் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி எதுவும் இல்லை. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 2. ஸோ இப்போ வந்து சைக்ளிசிட்டி ரூல் ஒவ்வொரு 4 பவர்ஸ்க்கும் ரிப்பீட் ஆகுது. அப்போ நம்ம இந்த பவருக்கு பார்த்திங்கன்னா 149 இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 149 4ஆல் டிவைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4, 3, 12, மிச்சம் 2, 29, 7, 28. ஸோ ரிமைண்டர் எனக்கு என்ன வருது? 1. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிமைண்டர் 1 வருது இல்லைங்களா, இந்த ரிமைண்டர் 1 என்ன பண்ணணுன்னா, இந்த 2 இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 to the power of 1ன்னு போடணும். ஸோ 2 to the power of 1 என்னது? 2. அப்போ எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு ஃபைன் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்படி தான் ஃபைன் பண்ணணும். இப்போ இதுவே 213 the whole power 214ன்னு இருக்குது. அவள் 3 அப்படிங்கிறது யூனிட் டிஜிட், ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 3ஆக இருந்தால் அது சைக்ளிசிட்டி ரூலை ஃபாலோ பண்ணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து 214 எதால் டிவைட் பண்ணும்? 4ஆல் டிவைட் பண்ணும். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும்? ஃபார் எவ்ரி 4 பவருக்கு சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுனால தான். சரி, இப்போ வந்து 214 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 5 20, மிச்சம் 1, 4 கீழே இருக்கிறீங்க, 4 12, மிச்சம் 2. அப்போ ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போது இந்த ரிமைண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூனிட் டிஜிட், இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இருக்குது இல்லைங்களா 3, அதோட பவரில் இந்த 2 வந்து போடணும். ஸோ 3, 9. ஸோ இதுதான் எனக்கு ஒரு யூனிட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 93 த ஹோல் பவர் 134. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் என்னது எனக்கு 3. ஸோ இது சைக்ளிசிட்டி ரூலை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த பவரை வந்து நான் டிவைடட் பை 4 பண்ணணும். சரிங்களா? அப்போ 134 4ஆல் வகுத்திங்கன்னா நாமும் 12க்கு 2 மிச்சம் 1, திரும்பி நாமும் 12, ரிமைண்டர் வந்து எனக்கு 2 வரும். அப்போ இந்த 3 தானே எனக்கு யூனிட் டிஜிட்டு. ஸோ 3 பவர் இந்த ரிமைண்டர் 2, ஸோ எனக்கு வந்து 9. ஸோ 9 தான் எனக்கு யூனிட் டிஜிட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. 11 பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 12 பவர் 13 ப்ளஸ் 13 பவர் 14 ப்ளஸ் 14 பவர் 15 ப்ளஸ் 15 பவர் 16. ஓகே, இதில் நம்ம இப்போ யூனிட் டிஜிட் ஃபைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரூல் அப்ளிகபிள் பண்ணலாமா? இப்போ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 1 இருந்து, ஓகேங்களா, பவர் என்னதான் இருந்தாலுமே சரி, ஆனால் ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 1 இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்னு பார்த்தா 1. ஓகே, ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 2 இருந்ததுன்னா சைக்ளிசிட்டி ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ சைக்ளிசிட்டி ரூல் என்னது? 13 4ஆல் வகுக்கணும். அப்போ 13 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1 4 4 3 12. அப்போ ரிமைண்டர் எவ்வளவு? 1. அப்போ ரிமைண்டர் 1ன்னா என்ன பண்ணுவேன்? இந்த 2 பவர் 1ன்னு நான் போடுவேன். யூனிட் டிஜிட்டு, இது யூனிட் டிஜிட்டை போட்டுட்டு மேலே ரிமைண்டரை போடணும். ஓகே, அடுத்தது ப்ளஸ். இப்போ அதே மாதிரி 3 வந்து சைக்ளிசிட்டி ரூலை தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ வந்து என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட் 3 இருக்குது. ஸோ சைக்ளிசிட்டி ரூல் ஃபாலோ பண்ணுது. ஸோ பவரை வந்து 4ஆல் வகுக்கணும். ஸோ நாமும் 12, ரிமைண்டர் வந்து எனக்கு 2. ஸோ இப்போ வந்து யூனிட் டிஜிட் பவர் ரிமைண்டர் போட்டுக்கணும். அடுத்தது ப்ளஸ். அடுத்தது ஒரு யூனிட் டிஜிட் வந்து 4 இருந்து பவர் வந்து ஆடாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து 4ன்னு ஒரு ரூல் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு யூனிட் டிஜிட் வந்து 5 இருந்து பவர் ஆடாக ஒரு ஈவனாக எதாக இருந்தாலுமே சரி, அதோட யூனிட் டிஜிட் 5ன்னு நம்மளுக்கு ரூல் தெரியும். ஸோ அந்த ரூலை வச்சு நீங்கள் போடுறீங்க. இப்போ இது ப்ரொசீட் பண்ணுங்க. 1 ப்ளஸ் 2 பவர் 1 2, 3 பவர் 2 9, 4 ப்ளஸ் 5. ஸோ இது ஆட் பண்ணுங்கள். 9 1 10, 10 4 14, 14 5 19. ஓகேங்களா? 19 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடுறீங்க. இல்லை, நல்லா ப்ரொசீட் பண்ணுங்கள். 10 12 16 17 18 19 21, டோட்டலாக 21 வருது கூட்டினா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்னது? 1. அப்போது இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ரூல் தெரிஞ்சிருது அப்படின்னா ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரூலை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 21 பவர் 123 இன்ட்டு 32 பவர் 134 இன்ட்டு 43 பவர் 145 இன்ட்டு 54 பவர் 156 இன்ட்டு 65 பவர் 167. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 1 இருந்ததுன்னா பவரில் என்ன நம்பர் இருந்தாலுமே சரி யூனிட் டிஜிட் 1 தான் வரும். இன்ட்டு இப்போது சைக்ளிசிட்டி ரூல் இல்லைங்களா? ஸோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 2 இருந்ததுன்னா அதோடைய பவரை 4ஆல் வகுக்கணும். ஸோ 1 4 4, 3 12 மிச்சம் 1 3 12, மீதி ரிமைண்டர் வந்து 2. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்? யூனிட் டிஜிட்டை போட்டுட்டு ரிமைண்டரை பவரில் போட்டுக்குவேன். இன்ட்டு அதே மாதிரி 3யும் சைக்ளிசிட்டி ரூல் தான் ஃபாலோ பண்ணுது. யூனிட் டிஜிட் 3 இருந்தால் ஸோ அதே மாதிரி 145 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நாமும் 12 13 14 மிச்சம் 2, 8 3 24, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ இந்த வந்து யூனிட் டிஜிட்டை போட்டுட்டு ரிமைண்டரை பவரில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு யூனிட் டிஜிட்டோட ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 4 இருந்து பவர் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 6. ஒரு நம்பருடைய யூனிட் டிஜிட் 5 இருந்து பவர் வந்து என்னவாக இருந்தாலுமே சரி அதோட யூனிட் டிஜிட் 5. இப்போ இது பாருங்கள். 1 இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 6 இன்ட்டு 5. ஸோ 1 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 6 இன்ட்டு 5. ஸோ இது எப்படி போடலாம்? 1 நாள் 4. ஓகேங்களா? நாமும் 12, 12 இந்த இது மட்டும் எடுத்துக்கணும். 6 2 12, இது வந்து I 2 10. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 0. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
நம்ம யூனிட் டிஜிட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 37654 the whole power 1237 இதோட யூனிட் டிஜிட் என்னென்னு கேட்டாங்கன்னா என்னென்னு பாருங்கள். இப்போ இதோட யூனிட் டிஜிட் என்னது 4. ஸோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 4ஆக இருந்து பவர் ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கான்னு பாருங்கள். பவர் வந்து ஆடில் இருக்குது. ஸோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 4ஆக இருந்து பவர் ஆடாக இருந்ததுன்னா அதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 as per ரூல். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஃபேக்டோரியலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நம்பரை ஃபேக்டோரியலில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபேக்டோரியல். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்கள். இப்போ வந்து 1 ஃபேக்டோரியல் என்னென்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். 2 ஃபேக்டோரியலை வந்து 4ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 2 ஃபேக்டோரியல் 2ன்னு சொல்லுவோம். 3 ஃபேக்டோரியல் which is equal to 6 எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப் டு என்ன போடுவோன்னா 3 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டுன்னு போட்டாலும் சரி 3 வருதுன்னா ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஸோ 1 2 2 3 6 அதுதான் இந்த 6. ஸோ 4 ஃபேக்டோரியலுக்கு அப்போ என்ன வரும்னு பாருங்கள். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2 2 3 6 6னா 24. ஸோ 4 ஃபேக்டோரியல் வந்து 24. ஸோ 1 2 6 4. ஓகேங்களா? அடுத்தது 5 ஃபேக்டோரியல் போடுறேன். 5 ஃபேக்டோரியல் எனக்கு என்ன வருதுன்னா 120. ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலான்னா 4 ஃபேக்டோரியலுக்கு அப்புறம் வர எல்லா நம்பர்ஸோட வேல்யூவுமே 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ இந்த 120 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 6 ஃபேக்டோரியல் எடுத்துக்கோங்களேன். 6 ஃபேக்டோரியல் எடுத்துட்டிங்கன்னா 1 இன்ட்டு 2 3 4 5 6. ஸோ 2 3 6 6 3 18 18 இன்ட்டு 4 8 32 2 மிச்சம் 3 1 4 5 6 7 72 இன்ட்டு 5 2 10க்கு 0 மிச்சம் 1 7 35 360. ஸோ 360 இன்ட்டு 6 0 அதில் 36 மிச்சம். ஸோ 2160 வருது சரிங்களா? 2160. ஸோ அப்போது 4 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து என்ன நம்பர் வந்தாலுமே சரி 5 6 7 ஃபேக்டோரியல் எந்த ஃபேக்டோரியல் வந்தாலுமே சரி அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறதான் இந்த ரூலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து வேறு ஃபேக்டோரியல் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். இதுதான் நம்மளுடைய ரூல். ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்க, என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 49 பவர் 6 ஃபேக்டோரியல் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து வர எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 6 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 2ன்னு வருது சரிங்களா? அப்போ இந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் டிஜிட்டு இந்த 9 எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ரிமைண்டர் 2 போடுங்க. ஸோ 9 எவ்வளோ? இது வந்து அப்படி போடக்கூடாது. இது ரூல் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போது இதோட இது நீங்கள் 9981 அப்படி பார்த்தாலும் யூனிட் டிஜிட் 1. இதை ரூல் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு நம்பருடைய யூனிட் டிஜிட் 9ஆக இருந்து பவர் வந்து ஈவனாக இருந்ததுன்னா யூனிட் டிஜிட் வந்து 1 அப்படிங்கிற ரூலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்னென்னா 23 பவர் 23 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 23 ஃபேக்டோரியலுக்கும் ஃபேக்டோரியல் வந்து 4 ஃபேக்டோரியலுக்கு அடுத்து வர்றது தான். ஸோ அப்போ இந்த 23யும் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன வந்திருக்கும்? 3 வந்திருக்கும். ஸோ இந்த 3 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 பவர் 3ன்னு எழுதுறீங்க சரிங்களா? 3 பவர் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 பவர் 3ன்னு எழுதினீங்கன்னா எவ்வளோ வரும்? சைக்ளிசிட்டி ரூல் அப்ளை பண்ணலாமா இல்லை எதுவே அப்ளை பண்ணலாமா? சைக்ளிசிட்டி ரூல் வந்து என்னது? 3/4ன்னு வரும். 3 9 9 3 27. ஸோ வந்து இல்லை, சைக்ளிசிட்டி ரூல் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா? இப்போ சைக்ளிசிட்டி ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்போ வந்து 3 ஒரு இது வந்து 3ஆல் முடிச்சுன்னா பவரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைடட் பை 4 போடுவீங்க. இப்போ 4 வந்து 4 இங்கே வரும், 3 இங்கே வரும். ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனீங்கன்னா 7 28. மிச்சம் வந்து எனக்கு 2 வரும் சரிங்களா?
தெரியுதா இங்கே எவ்வளோ வருதுன்னு 2 வருது. அப்போ எனக்கு சைக்ளிசிட்டி ரூல் அக்கார்டிங் டு சைக்ளிசிட்டி ரூல் சாரி இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சைக்ளிசிட்டி ரூல் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ திரும்பி சைக்ளிசிட்டி வராது. ஸோ 3 9 9 3 27. ஸோ இப்போ வந்து 7 தான் நம்மளுக்கான யூனிட் டிஜிட். ஏன்னா இங்கே ஆல்ரெடி 3யோட சைக்ளிசிட்டி ரூல் யூஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம். திரும்பி சைக்ளிசிட்டி போட தேவையில்லை. திரும்பி நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிகிட்டே போய்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இதோட சம்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. உங்களுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் புரியாதவங்க வந்து திரும்பி இந்த வீடியோவை வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.